Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல gender, religion, casteல part 3 வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். caste and politics இந்த டாபிக் தான் வந்து இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இந்த பார்ட்டோட வந்து நம்மளுக்கு இந்த சாப்டரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ we have two instances of the expressions of social division in the arena of politics. One largely positive and the other largely negative. So இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சோசியல் டிவிஷன் அப்படின்றத வந்து பார்க்கும் போது இன் பாலிடிக்ஸ் சைட்ல ஒரு பாசிட்டிவும் இருக்கு அண்ட் லார்ஜ்லி நெகட்டிவும் வந்து இருக்கு. So let us turn on our final case that of caste and politics that has both positive and negative aspects. So இந்த caste and politicsல என்னென்ன positive and negative aspects வந்து இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். So caste inequalities. Unlike gender and religion, caste division is special to India. ஸோ ஜெண்டர் ரிலிஜன் மாதிரி இல்லாம கேஸ்ட் அப்படின்றது வந்து இந்தியால ரொம்பவே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லா சொசைட்டிஸுமே ஆல் சொசைட்டிஸ் ஹவ் சம் கைண்ட் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர். ஸோ எந்த ஒரு சொசைட்டி எங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து என்னது இன்இக்வாலிட்டி வந்து இருக்கும் அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் டிவிஷன் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். இன் மோஸ்ட் சொசைட்டிஸ் occupations are passed on from one generation to another. அதாவது ஒரு ஜெனரேஷன் இப்போ அவங்க தாத்தா வந்து ஒரு ஃபார்மிங் சைட்ல வந்து இருந்தாங்க அப்படின்னா அதேதான் வந்து அவங்களோட சன்னும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லயும் அது வந்து ஃபாலோ ஆகும். So caste system is an extreme form of this. caste system அப்படின்றதும் வந்து இதோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் அப்படின்றதுதான் வந்து அர்த்தம். ஏன்னா தாத்தா வந்து எந்த கேஸ்ட்ல வந்து இருந்தாங்களோ அதேதான் வந்து அப்படியே ஒரு ஜெனரேஷனா வந்து ஃபாலோ ஆகுது. So what makes it different from other societies is that in this system hereditary occupational division was sanctioned by rituals. அதாவது இப்ப நான் சொன்னதான் இப்போ வந்து ஒரு ஜெனரேஷன்ல ஸ்டார்ட் பண்றது அவங்க வந்து ஒரு கோல்ட் ஸ்மித்தா இருக்கலாம், அதாவது நெகை செய்யறவங்களாம் வந்து இருக்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் அதாவது அவங்களோட சன் அவங்களும் வந்து அந்த கோல்ட் ஸ்மித் அந்த மாதிரி அது ரிலேட்டடான வேலையை தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்லயும் அதே தான் வந்து ஃபாலோ ஆகும். அதுதான் வந்து ஹெரிடிட்டரி ஆக்குபேஷனல் டிவிஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் caste group were supposed to form a social community that practiced the same or similar occupation, married within the caste group and did not eat with members from other caste groups. So இங்க வந்து என்ன சொல்றாங்க, மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு caste group சார்ந்து இருக்கிற மக்கள், ஒரு கேஸ்ட் வந்து சேர்ந்து இருக்கிற மக்கள் அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரே மாதிரி பிராக்டிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அதாவது பிராக்டிஸ்னா அவங்க ஃபாலோ பண்ற வழிமுறைகள் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியவே இருக்கும். அதே மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஒரே வேலை தான் வந்து பார்ப்பாங்க. இப்ப நான் சொன்னது இந்த கோல்ட் ஸ்மித் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு கேஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஏரியால இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து அந்த கேஸ்ட சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே என்னது இந்த கோல்டு செய்யற அந்த வேலையை தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. திருப்பியுமே அந்த ஏரியால பார்த்தோம் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து இருப்பாங்க. நிறைய கோல்டு ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், நகை கடைகள்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்க நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா நம்மளுக்கு ரொம்பவே அதை பத்தி நம்மளுக்கு வந்து ஐடியா வந்து இருந்திருக்காது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா கேஸ்ட் சிஸ்டம் எதை பேஸ் பண்ணி இருக்கு, எக்ஸ்க்ளூஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் த அவுட்காஸ்ட் குரூப் பீப்புள்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அதுல வந்து நம்ம கேஸ்ட் வந்து
ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ல 4ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது வைஷ்ணவாஸ், பிராமின்ஸ், சூத்ராஸ், சத்ரியாஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 குரூப் உள்ள வராத அந்த மக்கள், அந்த குரூப்பை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அவுட்காஸ்ட் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்க வந்து அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து டச் பண்ணி பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து தொட்டு பேச மாட்டாங்க, டெம்பிள்குள்ள வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ தே சப்ஜெக்டட் டு த இன்ஹியூமன் ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அபவுட் விச் யூ ஹவ் ஸ்டடிட் இன் கிளாஸ் 9th நம்ம வந்து இந்த சாப்டர்ல பார்த்துருக்கோம். 9th அந்த அன்டச்சபிலிட்டி பத்தி வந்திருக்கோம். ஸோ தட் இஸ் வை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அண்ட் சோஷியல் ரீஃபார்மர்ஸ் லைக் ஜோபிதா பூலே, காந்திஜி, B.R. Ambedkar and Periyar Ramaswamy Nayakar advocated and worked to establish a society in which caste inequalities are absent. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. என்ன எதுக்காக இந்த மாதிரி காஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிஹேவியர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ பார்ட்லி due to their effort and partly due to other socio-economic changes, caste and caste system in modern India have undergone great changes. ஸோ இவங்க எடுத்த ஸ்டெப்ஸ்னாலையும் அதே மாதிரி இப்போ மாடர்ன் இந்தியா அப்படின்றதுனால நிறைய நம்ம வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சோஷியல் எக்கனாமிக் சேஞ்சஸ்னாலையும் வந்து என்ன இருக்கு, இந்த கேஸ்ட் சிஸ்டமும் கேஸ்ட் சார்ந்து இருக்கிற சில வழிமுறைகள் எல்லாமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வித் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், லார்ஜ் ஸ்கேல் அர்பனைசேஷன், growth of liberty and education, occupational mobility, and the weakening of the position of the landlords in the village, the old notion of caste hierarchy are breaking down. So urbanization அப்படின்னா வந்து இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆக ஆக லார்ஜ் ஸ்கேல் அர்பனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல் அர்பனைசேஷன் அப்படின்னா டவுன்ஸ், சிட்டிஸ் எல்லாம் வந்து வளர்றது. சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கேஸ்ட் பீப்புள் வந்து ஒரு ரீஜன்ல வந்து வாழ்வாங்க. அண்ட் அவங்க எல்லாமே வந்து ஒரே ஒர்க் ஸ்பேஸ்ல கூட வந்து வேலை செய்வாங்க. அதுதான் வந்து அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் கேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் கேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம என்னென்னலாம் சொல்லலாம், ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், வாட்டரு, ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னேன்ல இந்த அவுட் கேஸ்ட் குரூப் எல்லாம் வந்து அவங்க அன்டச்சபிள்ஸா தான் வந்து இருப்பாங்க. அதாவது அவங்கள தொட்டு கூட பேச மாட்டாங்க, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க வந்து கீழே உட்கார வச்சுதான் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அன்டச்சபிலிட்டி வந்து அதிகமா இருந்தது. ஸோ இந்த அர்பனைசேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆக ஆக அர்பனைசேஷன் வந்து லார்ஜ் ஸ்கேல்ல வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ இதனால வந்து என்ன ஆச்சு, ஃபுட்டா இருக்கட்டும், வாட்டர், சோஷியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஏன்னா சிட்டிஸ், டவுன்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. டிஃப்ரெண்ட் கேஸ்ட்ல இருந்த மக்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து வாழவும் ஆரம்பிச்சாங்க, வேலை செய்யவும் வந்து ஆரம்பிச்சாங்க. ஆக்குபேஷனல் மொபிலிட்டி அப்படின்னா வந்து பீப்புள் வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னல, ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஜாப்ஸ். அதாவது நான் இப்போ உங்களுக்கு சொன்னல, தாத்தா வந்து ஒரு வேலையில வந்து இருந்தாங்க அப்படின்னா அப்படியே அவங்களோட பையன் அடுத்தது வந்து ஒரு ஜெனரேஷனா வந்து அது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி வர்றது, அது வந்து மாறுச்சு. ஆக்குபேஷனல் மொபிலிட்டி அப்படின்றது வந்து அதுதான். அதாவது பீப்புள் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. எதுக்கு, ஃபேமிலி ஜாப்ஸ்ல இருந்து புது ப்ரொஃபஷனுக்கு வந்து மாறுறாங்க. ஜாப்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது, அவங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வருது, அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் பார்த்து வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதே தவிர்த்து அவங்களோட கேஸ்ட பார்த்து வந்து கிடைக்கல. ஸோ அண்ட் வீக்கனிங் த பொசிஷன் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் இன் த வில்லேஜஸ், த ஓல்டு நோஷன் ஆஃப் கேஸ்ட் ஹைரார்கி. கேஸ்ட் ஹைரார்கினா வந்து என்னது,
சில கேஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப சுப்பீரியரா வந்து நினைக்கிறது, அதாவது அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வந்து பெரிய கேஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறது, மத்தவங்க எல்லாம் வந்து தாழ்த்தி வந்து பாக்குறது, உயர்த்தி பாக்குறது சில கேஸ்ட், சில கேஸ்ட வந்து தாழ்த்தி பாக்குறது. ஸோ சில ட்ரெடிஷ்னலா அப்படின்னு சொல்லணும்னா நம்ம அந்த 4 குரூப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல, அதுல வந்து பிராமணாஸ் அவங்களெல்லாம் வந்து டாப்ல வந்து பார்ப்பாங்க. அவுட் கேஸ்ட் எல்லாம் வந்து அவுட் சைட் சிஸ்டமா வந்து பார்ப்பாங்க, அதாவது அந்த குரூப்புக்குள்ளேயே கிடையாது, அதனாலதான் அவங்க அவுட் கேஸ்ட் குரூப்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி சூத்ராஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லாம் வந்து பாட்டம் ஆஃப் த ஹைரார்கில வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாடர்ன் சேஞ்சஸ்னால இந்த ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், நியூ ஆக்குபேஷனல் மொபிலிட்டி வந்திருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னது ஈக்குவாலிட்டி வந்து கொண்டு வருது among the people அப்படின்னு வந்து சொல்றாங்க. So now most of the times in urban areas it does not matter much who is walking along next to us on a street or eating in the next table in the restaurant. So urban areas எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பக்கத்துல யார் நடந்து போறாங்க அப்படின்றத யாரும் பாக்குறது இல்ல. ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னும் போது, ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்க்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்து டேபிள்ல யார் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ரொம்பவே பாக்குறது கிடையாது. The Constitution of India prohibited any caste-based discrimination and laid the foundation of policies to reverse the injustice of the caste system. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணுது, கேஸ்ட்னால டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, வந்து அவங்க வந்து பிரிவினையா வந்து பார்க்கக்கூடாது, பிரிச்சு பார்க்கக்கூடாது, அவங்க வந்து தாழ்த்த கூடாது அப்படின்றதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து நிறைய லாஸ் வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ், அத நிறைய பாலிசிஸ் வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வராங்க. எதுக்காகனா கேஸ்ட் சிஸ்டம்னால நடக்கிற அந்த தப்ப வந்து சரி பண்றதுக்காக, இன்ஜஸ்டிஸ் ஆஃப் த கேஸ்ட் சிஸ்டம். ஸோ இஃப் அ பர்சன் ஹூ லிவ்ட் இன் அ சென்ச்சுரி அகோ were to return to India, she would be greatly surprised at the change that has come about in the country. So centuries ago வந்து ஒரு பர்சன் இந்தியால இருந்து அவங்க போனவங்க இப்ப வந்து இந்தியாவை பார்க்கும் போது இந்தியால வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியும். ஸோ yet caste has not disappeared from the contemporary India. Some of the older aspects of caste have persisted. ஸோ அதாவது கேஸ்ட் வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ஆனா அந்த ஓல்டர் டைம்ல இருந்த அந்த கேஸ்ட் அப்படின்றதோட அந்த ட்ரெடிஷ்னல் அந்த இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. So even now most people marry within their own caste or tribe. Untouchability has not ended completely despite constitutional prohibition. So constitutionல அந்த prohibition, அதாவது வந்து அதை தடுக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாலுமே இன்னுமே untouchabilityல வந்து அது வந்து ஃபுல்லா சரியாயிடுச்சு, அது ஃபுல்லா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எஃபெக்ட் ஆஃப் சென்ச்சுரிஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டினியூ டு பி ஃபெல்ட் டுடே. ஸோ அதாவது சென்ச்சுரிஸா வந்து நடந்துட்டு இருந்த அந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இன்னுமே வந்து சில இடத்துல வந்து நடந்துட்டு தான் வந்து இருக்கு. அது கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, பட் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. The caste group that had access to education under the old system have done very well in acquiring modern education. ஸோ இந்த கேஸ்ட் குரூப்ஸ் வந்து இருக்குல்ல, அதாவது எஜுகேஷன் சம்பந்தமா கேஸ்ட் வந்து ஆக்சஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஓல்டு சிஸ்டம்ல இந்த இந்த எஜுகேஷனால இட் ஹஸ் டன் வெரி மாடர்ன் எஜுகேஷன் மாத்துறதுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் ஆயிருக்கு. ஸோ தோஸ் group that did not have access to education or were prohibited from acquiring it. அதாவது அந்த டைம்ல வந்து நம்ம பார்த்தோம் எல்லாருக்குமே எஜுகேஷன் வந்து கிடைக்காது. சர்டன் அதான் நம்ம குரூப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து எஜுகேஷன் வந்து கிடைக்கும். உயர் ஜாதி தாழ் ஜாதி அப்படின்ற மாதிரி இருந்துதான் அவங்க எல்லாம் மட்டும்தான் வந்து படிச்சாங்க. தாழ்ந்த ஜாதி மக்கள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்கல, படிப்பு வந்து கிடைக்கல. பட் ஆனா இப்ப மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்ததுல இருந்து இதனால என்ன இருக்குன்னா இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து டிட் நாட் ஆக்சஸ் த எஜுகேஷன் அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே எஜுகேஷன் வந்து ஈக்குவல் அண்ட் நேச்சுரலி லேக்ட் பிஹைண்ட். That is why there is a disproportionality, large presence of upper caste among the urban middle classes in our country.
ஸோ இதனாலதான் வந்து நம்மளுக்கு இந்த அப்பர் கேஸ்டோட பிரசன்ஸ் வந்து அதிகமா இருக்கு எங்க அமாங் த urban middle classes கண்ட்ரியில. ஸோ கேஸ்ட் கண்டினியூஸ் டு பி க்ளோஸ்லி லிங்க்ட் இன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஸோ கேஸ்ட் வந்து என்னது எக்கனாமிக் ஸ்டேட்டஸோட அது வந்து லிங்க் ஆகி தான் வந்து இன்னுமே வந்து இருக்கு. ஸோ கேஸ்ட் இன் பாலிடிக்ஸ் பத்தி வந்து நம்ம பார்ப்போம். As in the case of communalism, casteism is rooted in the belief that caste is the sole basis of social community. ஸோ கம்யூனலிசம் பத்தி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்துருக்கோம். ஸோ கம்யூனலிசம்ல பார்த்த மாதிரி தான் கேஸ்டிசமும் வந்து என்னது ஒரு சோஷியல் கம்யூனிட்டியோட ஒரு சோல் பேஸ் அப்படின்றது கேஸ்டிசம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு திஸ் வே ஆஃப் திங்கிங், பீப்புள் பிலாங்கிங் டு த சேம் caste belong to a natural social community and have same interest which they do not share with anyone from the other caste. ஸோ இந்த மாதிரி வந்து திங்க் பண்றதுல இருந்து பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரே கேஸ்ட சார்ந்து இருக்கிற மக்கள் அவங்க வந்து என்ன they belong to a natural community and அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இருக்கும். அண்ட் அவங்க வந்து இதை யாரு கூடயுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க வித் எனிவன். அதாவது மற்ற கேஸ்ட் மக்களோட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. as we saw in the case of communalism, such a belief is not born out of our experience. ஸோ பிலீஃப் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்னால வர்றது கிடையாது. அது வந்து நம்மளோட ஜென்ரேஷனா பாஸ் ஆகி வர்றது. ஸோ நம்ம ஃபேமிலியில அதை வந்து ஒரு பிலீஃப் வச்சிருந்தாங்க, அது அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகிறது. ஸோ கேஸ்ட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் experience, but it is not the only relevant or the most important aspect. caste அப்படின்றது வந்து ஒரு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஆஸ்பெக்ட் தான். அது வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கேஸ்ட் அடுத்தது வந்து கேஸ்ட் கேன் டேக் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இன் பாலிடிக்ஸ். ஸோ கேஸ்டோட பிரசன்ஸ் பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ when parties choose candidates in election, they keep in mind the caste composition of the electorate and nominate candidates from different caste so as to muster necessary support to win elections. கேண்டிடேட்ஸை எலெக்ஷனுக்கு பார்ட்டிஸ் வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்காங்கன்னா கேஸ்ட் காம்போசிஷன். ஸோ கேஸ்ட் காம்போசிஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட், அதாவது இப்போ ஒரு ஏரியால ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் சார்ந்த மக்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நாமினேட் பண்ற கேண்டிடேட்டும் அந்த கேஸ்ட் சார்ந்த ஒரு பர்சனா தான் வந்து இருப்பாங்க. அண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் so as to muster necessary support அப்படின்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு நிறைய இந்த ஆதரவு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, மக்கள் ஆதரவு வந்து இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் muster necessary support to win the elections. When governments were formed, political parties usually take care that representatives of different caste and tribes find a place in it. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னா அந்த கேஸ்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே வந்து அவங்க நின்று வின் பண்றாங்க. அவங்க ஒரு கேஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பிளேஸ் கிடைக்குதா அப்படின்றத வந்து அவங்க ரொம்பவே கீனா வந்து இருப்பாங்க. And political parties and candidates in election make appeal to caste sentiments to muster support. Political பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல எலெக்ஷன்ல நிக்கிற அந்த கேண்டிடேட்டா இருக்கட்டும், அவங்க வந்து கேஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது நம்ம கேஸ்ட், என்னை வந்து நீங்க எலெக்ஷன்ல வின் பண்ண வச்சீங்கன்னா நான் வந்து நம்ம கேஸ்டுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து அதனால வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லி அவங்க அந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எலெக்ஷன்ல அவங்க வின் பண்றதுக்கு வந்து அவங்க ஆதரவு வந்து திரட்டுவாங்க. ஸோ சம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நோன் டு ஃபேவர் சம் கேஸ்ட் அண்ட் ஆர் சீன் ஆஸ் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்.
ஸோ சம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நோன் டு ஃபேவர் சம் கேஸ்ட். சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கேஸ்ட வந்து ரொம்பவே ஃபேவர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸாவுமே வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் த பிரின்சிபிள் ஆஃப் ஒன் பர்சன் ஒன் ஓட். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா வந்து ஆல் அடல்ட் தே ஹாவ் த ரைட் டு ஓட். அவங்களோட எஜுகேஷனா இருக்கட்டும், அவங்க என்ன கேஸ்ட், என்ன ரீஜன், அவங்க என்ன அவங்க என்ன அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருந்தாலும், ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க 18 இயர்ஸ் அபவா இருந்தாங்க அப்படின்னா தே ஹாவ் த ரைட் டு ஓட். ஸோ அததான் வந்து சொல்றாங்க. அண்ட் ஒன் பர்சன் ஒன் ஓட் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாருக்கும் யாரெல்லாம் ஓட் பண்றாங்களோ ஈச் அண்ட் எவ்ரி ஓட் அது வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எதுக்கு பண்றாங்க? கம்பல்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் டு கியர் அப் டு த டாஸ்க் ஆஃப் மொபிலைசிங் அண்ட் செக்யூரிங் த பொலிட்டிக்கல் சப்போர்ட். ஸோ எல்லாருமே ஈக்குவலா இருக்கும் போது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும்? அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பீப்புளோட சப்போர்ட்டை வந்து கேதர் பண்றாங்க. அண்ட் இட் ஆல்சோ brought நியூ கான்சியஸ்னஸ் அமாங் த பீப்புள் ஆஃப் caste தட் வேர் ஹிட் ஹர் டு ட்ரீட் அஸ் இன்ஃபீரியர் அண்ட் லோ. ஸோ அதே மாதிரி பீப்புளுக்கு நடுப்புற வந்து ஒரு கான்சியஸ்னஸும் வந்து கொண்டு வந்துச்சு. தட் அது வந்து என்னது, யாரையும் இன்ஃபீரியராவோ யாரையுமே வந்து லோவாவும் ட்ரீட் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்றது. த ஃபோக்கஸ் ஆன் caste in politics can sometimes give an impression that elections are all about caste and nothing else. That is far from true. Just consider these. So இந்த பாலிடிக்ஸ்ல கேஸ்ட பத்தின ஃபோக்கஸ் அதிகமா இருக்கிறதுனால அது என்ன மாதிரி இம்ப்ரெஷன் தருது அப்படின்னா, எலெக்ஷன் அப்படின்னாவே வந்து அது கேஸ்ட பத்தி தான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ள கொண்டு வருது. ஸோ நோ பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சி இன் த கண்ட்ரி ஹேஸ் அ கிளியர் மெஜாரிட்டி ஆஃப் ஒன் சிங்கிள் கேஸ்ட். ஸோ எவ்ரி கேண்டிடேட் அண்ட் பார்ட்டி நீட் டு வின் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி டு வின் எலெக்ஷன்ஸ். ஸோ இதை சரி பண்றதுக்காக பார்த்தோம்னா இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எந்த பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சிலையும் வந்து கண்ட்ரில பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் கேஸ்டோட கிளியர் மெஜாரிட்டி கிடையாது. அண்ட் ஒரு கேண்டிடேட்டும் அந்த பார்ட்டியும் வந்து அவங்க வந்து வின் பண்ணணும். யார பீப்புளோட அந்த கான்பிடன்ஸை வந்து வின் பண்ணணும். அதாவது அந்த ஒரு கேஸ்ட் மட்டும் இல்ல, மத்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏரியால வந்து நிக்கிறாங்க, அந்த ஏரியால வந்து ஒரு கேஸ்ட் பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அந்த பர்டிகுலர் கேஸ்ட் சார்ந்து இருக்கிற ஒரு பர்சனை வந்து எலெக்ஷன் நிக்க வைக்கிறாங்க, அவங்க வின் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு பர்சன் வின் பண்றதுனால மட்டும் அவங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே வின் பண்ணதா கிடையாது. தே ஹாவ் டு வின் இன் அதர் ஏரியாஸ் ஆல்சோ. அததான் வந்து சொல்றாங்க. அண்ட் நோ பார்ட்டி வின் த ஓட்ஸ் ஆஃப் ஆல் த ஓட்டர்ஸ் ஆஃப் கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி. அதே மாதிரி ஒரு பார்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ்ட சார்ந்து இருக்க ஒரு பர்சனை நிக்க வைக்கும் போது எல்லா ஓட்டுமே அந்த பர்சனுக்கே வந்துரும் அப்படின்றதும் சொல்ல முடியாது. when people say that a caste is a vote bank of one party, it usually means that a large proportion of the voters from the caste vote for that party. அதாவது பார்ட்டி வந்து அந்த கேஸ்ட்ல இருக்கிற அந்த மக்கள் அவங்க எல்லாரோட ஓட்டை வந்து வின் பண்ணாலுமே பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேஸ்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஓட் பேங்க் அந்த ஒரு பார்ட்டிக்கு. அந்த ஏரியால அவங்க வின் பண்றதுக்கு அந்த ஏரியா சார்ந்தா அந்த கேஸ்ட் சார்ந்து இருக்கிற ஒரு பர்சனை நிக்க வைக்கும் போது ஸோ லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஓட் வந்து அந்த பர்சனுக்கு வந்துடும் அப்படின்னு தான், அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு தான் அர்த்தம். மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மே புட் அப் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த சேம் கேஸ்ட் if that caste is believed to dominate the electorate in a particular constituency. அதான் இதுவும் திருப்பி அதே பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு கேண்டிடேட்டை அதே கேஸ்ட் அந்த ஏரியால நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏரியால மெஜாரிட்டியா எந்த கேஸ்ட் பீப்புள் இருக்காங்களோ அந்த கேஸ்ட் சார்ந்து இருக்க பர்சனை தான் நிக்க வைப்பாங்க.
அப்பதான் வந்து வின் பண்ண முடியும். Some voters have more than one candidate from their caste, while many voters have no candidates from their caste. So சில votersக்கு வந்து இப்ப மக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில 2, 3 கேண்டிடேட்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த கேஸ்ட்ட சார்ந்து இருக்கிற கேண்டிடேட்டா வந்து இருப்பாங்க. சில கே கேஸ்ட் மக்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட்டே நிக்கவே மாட்டாங்க. The ruling party and the sitting MP or MLA frequently lose elections in our country that could not have happened if all caste and communities were frozen in their political preferences. ஸோ ஒரு ரூலிங் பார்ட்டி அதாவது எம்எல்ஏ, எம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுவாங்க சில டைம் நம்ம கண்ட்ரில. அண்ட் இது இது ஏன் வந்து இது நடக்குது அப்படின்னா இது இதெல்லாம் வந்து நடக்காமயே இருந்திருக்கலாம். எப்படி எதனால எல்லா கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ் வந்து ஒரே மாதிரியே அப்படின்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருந்தா அப்படின்னா இது நடந்திருக்காது. ஸோ கிளியர்லி while caste matters in electoral politics, so many other factors, the voters have strong attachment to political parties, which is often stronger than their attachment to their caste or community. So, caste வந்து இந்த பாலிடிக்ஸ்ல அது வந்து ஒரு ஒரு தனித்துவம் வந்து வகிக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தாலும் அது வந்து மத்த ஃபேக்டர்ஸையும் வந்து நம்ம பார்க்கணும். இந்த வோட்டர்ஸ் வந்து அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அது வந்து கேஸ்ட்னால மட்டுமே வந்து கிடையாது. பீப்புள் வித்தின் த சேம் கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி ஹேவ் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் டிபெண்டிங் ஆன் தேர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரே கேஸ்ட் இல்ல ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு வேற வேற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்து. ரிச் ஆர் புவர் ஆர் மென் அண்ட் விமன் ஃப்ரம் த சேம் கேஸ்ட் ஆஃபன் ஓட் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஸோ அவங்க ரிச்சா இருக்கலாம், புவரா இருக்கலாம். மென் அண்ட் விமன் போத் ஜெண்டர்ல அவங்க வந்து ஒரே கேஸ்டுக்கும் ஓட் பண்ணலாம். அவங்க ஒரே கேஸ்டா இருந்தாலுமே அவங்க வந்து வேற வேற பர்சனுக்கு வந்து ஓட் பண்ணலாம். ஸோ பீப்புள்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் த popularity rating of the leader matters and are often decisive in elections. ஸோ பீப்புளோட அசஸ்மெண்ட் தான் முக்கியம். அண்ட் கவர்மெண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அவங்க அவங்க லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்கு, அதை வச்சுதான் வந்து எலெக்ஷன்ல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பாலிடிக்ஸ் இன் கேஸ்ட். ஸோ இப்ப வந்து கேஸ்ட் எப்படி வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுச்சு பாலிடிக்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம். பாலிடிக்ஸ் வந்து எப்படி கேஸ்ட்ல வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். So we have so far looked at what caste does to politics, but it does not mean that there is only one way relation between caste and politics. So first நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், caste வந்து பாலிடிக்ஸ்ல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். இங்க வந்து அது வந்து ஒன் வே ரிலேஷன் வந்து கிடையாது. ஸோ பாலிடிக்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் த கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் கேஸ்ட் ஐடென்டிட்டிஸ் பை பிரிங்கிங் தெம் இன்டு பொலிட்டிக்கல் அரினா. ஸோ பாலிடிக்ஸ்மே வந்து கேஸ்ட் சிஸ்டம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அண்ட் கேஸ்ட் ஐடென்டிட்டிஸையும் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை எங்க இந்த பொலிட்டிக்கல் அரினா. ஸோ நாட் பாலிடிக்ஸ் தட் கெட் கேஸ்ட் ரிடன் இஸ் த கேஸ்ட் தட் கெட் பாலிடைஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாலிடிக்ஸ் வந்து கேஸ்ட் ரிடனா வந்து இல்ல, இட் இஸ் த கேஸ்ட் அது வந்து பாலிடிக்ஸா வந்து மாறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல செவரல் ஃபார்ம்ஸ், அது வந்து நிறைய செவரல் ஃபார்ம்ஸ் வந்து எடுத்திருக்கு. அது என்னென்ன அப்படின்றதுதான் 1 by 1 வந்து கொடுத்திருக்காங்க. Each caste group tries to become bigger by incorporating within its neighboring caste or subcaste which were earlier excluded from it. So ஒரு caste குரூப்பும் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து பெருசாக பாக்குறாங்க, அந்த caste குரூப்பை பெருசாக பாக்குறாங்க. எப்படி ஒரு நெய்பரிங் அவங்க பக்கத்துல ஒரு ஏரியால இப்போ ஒரு caste குரூப் பீப்புள் இருக்காங்க, வேற சில மக்களும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட்டை வாங்கி அவங்க எல்லாம் ஒரே மாதிரியே வந்து இருக்கு. அதாவது முன்ன வந்து இல்ல இந்த குரூப் எல்லாம் சேர்க்க மாட்டோம்னு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒன்னா எடுத்துட்டு வராங்க. ஒன்னா சேர்க்கறது, இவங்களோட இதெல்லாம் சொல்லி அவங்க பக்கம் வந்து கூட்டிட்டு வர்றது.
Next, various caste groups are required to enter into coalition with other caste or communities and thus enter into a dialogue and negotiation. So various caste groups வந்து தேவை எதுக்காக அப்படின்னா கொலிஷனை ஜாயின் பண்ணிக்கிறது, வேற caste மக்களை வந்து அப்படியே சேர்த்துக்கிறது. அதனால நான் வந்து இது மாதிரி உங்களுக்கு நெகோசியேஷன்ஸ் எல்லாம் தரேன், அதாவது சலுகைகள்லாம் வந்து தரேன், நான் வந்து உங்களுக்கு இதை தள்ளுபடி தரேன், இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு பண்றேன், நீங்க எங்க கேஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப வந்து இவர் தான் வந்து எலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. நியூ கைண்ட் ஆஃப் கேஸ்ட் குரூப்ஸ் ஹேவ் கம் இன் த பொலிட்டிக்கல் அரீனா லைக் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் கேஸ்ட் குரூப்ஸ். ஸோ கேஸ்ட் குரூப்ஸ்லேயே வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க பொலிட்டிக்கல் அரீனா சைட்ல இந்த பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் கிளாஸ் குரூப்ஸ் அப்படின்னு கேஸ்ட் குரூப்ஸ் அப்படின்ட்டு. Thus caste play different kind of role in politics. So caste வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. சில சிச்சுவேஷன்ஸ்ல expression of caste differences in politics give many disadvantaged communities the space to demand their share. அதாவது சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ்ட் டிஃபரன்சஸ் வந்து இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது பாலிடிக்ஸ்ல நிறைய இப்ப நம்ம பார்த்தோம் அவுட் கேஸ்ட் குரூப்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்டு கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ்டு கம்யூனிட்டிக்கு ஒரு ஸ்பேஸ் தருது, ஏன்னா அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து வைக்கிறதுக்கு. In the sense, caste politics has helped people from Dalits and other backward classes, OBC na other backward classes, caste to gain better access to decision making. So Dalit மக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, lower caste people அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டைம்லலாம் இவங்களுக்குலாம் வந்து நிறைய ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு, அவங்களோட டிசிஷன் மேக்கிங்க்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இங்கதான். Several political and non-political organizations have been demanding and agitating for an end to discrimination against a particular caste for many dignity and more access to land resources and opportunities. So political and non-political organizations வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டிமாண்ட் பண்ணாங்க, அஜிடேட் பண்ணாங்க, ஃபைட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து எங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எங்களை வந்து தாழ்த்தக்கூடாது, ஒரு பர்டிகுலர் கேஸ்ட வந்து தாழ்த்தி இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து லேண்ட் ரிசோர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஃபைட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் எக்ஸ்க்ளூசிவ் அட்டென்ஷன் டு கேஸ்ட் கேன் ப்ரொடியூஸ் நெகட்டிவ் ரிசல்ட் அஸ் வெல். அதே மாதிரி ரொம்பவே கேஸ்டுக்கு வந்து ரொம்பவே அட்டென்ஷன் கொடுக்கும் போது அது நெகட்டிவ் ரிசல்ட்டும் வந்து தரும். ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ரிலிஜன் பாலிடிக்ஸ் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் ஐடென்டிட்டி அலோன் இஸ் நாட் வெரி ஹெல்தி இன் அ டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸில பார்க்கும் போது ரிலிஜன் பாலிடிக்ஸ் கேஸ்ட் மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிஹேவியர் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இட் கேன் டைவர்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் அதர் pressing issues like poverty, development and corruptions. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா டைவர்ட் பண்ணுது அட்டென்ஷனை. அதாவது இதோட பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்கு, லைக் பாவர்ட்டி, டெவலப்மெண்ட், கரப்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கு. பாவர்ட்டினா ரொம்ப வந்து வறுமையில இருக்கிறது, டெவலப்மெண்ட் இன்னும் நிறைய கொண்டு வரணும், அது இன்னும் நடக்காம இருக்கு, கரப்ஷன் நிறைய வந்து ஏமாத்துறது, எதனா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலுமே வந்து பணம் வாங்கிட்டு செய்யறது, கரப்ஷன், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்கு. இன் சம் கேசஸ் கேஸ்ட் டிவிஷன்ஸ் லீட் டு டென்ஷன், கான்ஃபிளிக்ட் அண்ட் ஈவன் வயலன்ஸ். ஸோ இந்த கேஸ்ட் டிவிஷன்ஸ் அப்படின்றது சில டைம் வந்து டென்ஷன்லயோ கான்ஃபிளிக்ட்ல போய் முடியுது, அதே மாதிரி வயலன்ஸ்ல வந்து முடியுது. ஸோ இந்த சாப்டர் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்மளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன சாப்டர் நெக்ஸ்ட் வேணும் அப்படின்றதோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அந்த சாப்டரை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.